ஹலோ சிரன் ஸ்குவாட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் அப்ளிகேஷனை எப்படி கோடை யூஸ் பண்ணாமல் டெவலப் பண்ணுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்துல வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனே உடனே வரும். இப்ப நம்ம இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு Flutterflow அண்ட் நியூஸ் ஏபிஐ டாட் ஓஆர்ஜிங்கிற 2 வெப்சைட் தேவைப்படும். ஸோ இப்போ Flutterflowல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் யூஐ வந்து இங்க டிசைன் பண்ணிக்கலாம் கோடை யூஸ் பண்ணாம. அண்ட் தென் நியூஸ் ஏபிஐ டாட் ஓஆர்ஜியில் அவங்களோட ஏபிஐ கீயை யூஸ் பண்ணி அவங்களோட நியூஸ் ஆர்டிகல்ஸை நம்ம இந்த இடத்துல ஃபெச் பண்ணி நம்மளோட Flutterflow மூலியமா நம்ம நியூஸ் ஆர்டிகல்ஸை டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க Flutterflow அக்கௌண்ட்டை லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இங்கே சிங்க்னு டைப் பண்ணிட்டு ஸோ ஸ்டார்ட் பில்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் வந்து செட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது செட்டப் ஆகிறதுக்குள்ள நம்ம நியூஸ் ஏபிஐ டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிட்டு நம்மளோட ஏபிஐ கீயை கெட் பண்ணிப்போம். ஸோ இந்த ஏபிஐ கீ கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிப்போம். இப்போ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம Flutterflow வந்து செட் ஆகிடும் ப்ராஜெக்ட். ஸோ ஒன்ஸ் இப்போ செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொத்த இன்டர்ஃபேஸும் இப்படி தான் இருக்கும். ஸோ சென்டரில் இருக்கிறது பேர் கேன்வாஸ். ஸோ இந்த கேன்வாஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட யூஐ வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும் அது ஃபுல் டீட்டெயில்டாக இதில் இருக்கும். ஸோ இதே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனோட விஜெட்ஸ் மொத்தமாக இங்கே தான் இருக்கும். ஸோ இதோட ஒரு ஒரு விஜெட்ஸுக்கான பர்சனல் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் மற்ற அதர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த Flutterflow பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தனியா போடுறேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா விட்ஜெட்ஸும் நம்மளால எந்த அப்ளிகேஷன்ல நம்மளால யூஸ் பண்ணி காட்ட முடியாது. உங்களுக்கு தனியா வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி கொடுக்குறேன். இப்ப நம்ம கிரியேட் பண்ண போற நியூஸ் ஆர்டிக்கிள் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிரவுண்ட் ஒரு எம்ப்டி பேக்கிரவுண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய பேஜ் டைட்டில்ங்கிற இந்த குறிப்பிட்ட காலம நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டெலீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு காலம்ன்னு சொல்லி ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த காலம்ங்கிறத எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெர்டிகலா அலைன் ஆகும். இதே ரோ வந்து நீங்க யூஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல்ல உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆகும். ஸோ அவ்வளோதான் இப்ப. இப்ப இந்த காலம்ல நம்ம இப்ப எத வந்து எடுத்து போட போறோம்னா, லிஸ்ட் வியூன்னு சொல்லி ஒரு விட்ஜெட் இங்க இருக்கு. ஸோ இந்த லிஸ்ட் வியூ பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க LinkedIn யூஸ் பண்ணுவீங்க ஆர் Instagram யூஸ் பண்ணுவீங்க. ஸோ Instagramல ஒரு மெசேஜ் வருதுன்னா, அந்த ஒரு ஒரு யூசருக்கும் தனித்தனியா ஒரு மெசேஜுக்கு தனித்தனியா ஒரு டேப் இருக்கும். ஸோ அதுதான் லிஸ்ட் வியூல இருக்கும்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் நம்ப. ஸோ அதே மாரி இப்போ ஒரு ஒரு ஆர்டிக்கிளுக்கும் நம்மளுக்கு தனித்தனியா ஒரு லிஸ்ட் வியூ வேணும். ஸோ அதனால இந்த லிஸ்ட் வியூவ டிராக் பண்ணி நம்ம இங்க போட்டுக்கலாம். ஸோ இப்ப லிஸ்ட் வியூவ டிராக் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஆர்டிகில்ஸ் கன்டெயின் ஆகக்கூடிய ஒரு டேப் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அதுக்காக இங்க இருக்கக்கூடிய கண்டெய்னர டிராக் பண்ணி டிராப் பண்ணிப்போம். இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இத பேடிங் பண்ண போறோம். ஸோ யூனிஃபார்மா எல்லா சைடும் ஈக்குவல் பேடிங் பண்றதுக்காக யூனிஃபார்ம் பேடிங்க எனேபிள் பண்ணிட்டு, ஸோ 15ங்கிறத நம்ம குடுத்துப்போம். ஸோ இங்க எல்லாமே பிக்சல்ஸ்ல தான் எனேபிள் ஆயிருக்கும். ஸோ இப்ப 15 பிக்சல்ஸ்க்கு எல்லாமே செட் ஆயிடும். ஸோ இப்ப இந்த கண்டெய்னருக்கு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு மைல்டான ஒரு கலர் நானு ரேண்டமா சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஒரு கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த கண்டெய்னர் நம்ம சூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு டைட்டில் வந்து டிஸ்ப்ளே ஆகணும். அண்ட் அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் டிஸ்ப்ளே ஆகணும். அடுத்தது ஒரு யுஆர்எல் டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ மொத்தமா 3 எலிமெண்ட் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இந்த 3 எலிமெண்ட்ட டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ரோ தேவைப்படும். ஸோ இந்த ரோவ நீங்க டைரக்ட்டா போட்டீங்கன்னா, ஒன் பை ஒன்னா நீங்க ஸ்டாக் பண்ணும்போது ஒண்ணு ஒண்ணு இன்சைட்ல லூப் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, காலம் போட்டுட்டு காலம் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஸ வந்து ஸ்டாக் பண்ண போறோம். ஸோ இந்த காலம்ஸ் அண்ட் ரோஸோட இம்பார்ட்டன்ட் ரோல் இங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும். ஸோ ஒரு ஒரு அப்ளிகேஷன நீங்க டெவலப் பண்றீங்கன்னா, இதோட டிஃபரன்ஸ் நீங்க தெரிஞ்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இதுக்கு நான் தனியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இப்ப டைட்டில வந்து கன்டெயின் பண்றதுக்காக ஒரு கண்டெய்னர் நம்மளுக்கு தேவை. ஸோ இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன கன்டெயின் பண்றதுக்கும் ஒரு கண்டெய்னரும், அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுஆர்எல் கன்டெயின் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னரும் நம்ம போட்டு, இந்த வீடியோவ டைரக்ட்டா அத நான் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு டைரக்ட்டா ஸ்கிப் பண்ணிர்றேன். இப்ப நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய 3 கண்டெய்னரும் நம்ம இப்ப அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்ப இந்த ஒரு ஒரு கண்டெய்னருக்கும் பேக்கிரவுண்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச கலரே நம்ம இப்ப செட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக விட்ஜெட் ட்ரீக்குள்ள போய்க்கோங்க. ஸோ இந்த கேன்வாஸ்ல என்னென்ன விட்ஜெட்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்களோ, அது மொத்தமா இங்க அவைலபிளா இருக்கும்.
ஸோ இப்ப இதுதான் நம்ம செட் பண்ண இந்த கண்டெய்னருக்கான எக்ஸ்கோட் கலர். ஸோ அந்த கோட நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரோட கலரும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்ப செட் பண்ற இந்த 3 கண்டெய்னருக்கும் சேம் கலர் நான் செட் பண்ணிட்டு பேக்கிரவுண்ட் சேமா இருக்கிற மாரி நான் வச்சுர்றேன். ஸோ ஒன்ஸ் நம்ம கண்டெய்னர ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இதுக்குள்ள என்னென்ன ஃபீல்ட் வைக்க போறோம்னா, டெக்ஸ்ட் நம்ம குடுக்க போறோம். ஸோ நம்மளோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட யுஆர்எல் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்ட வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட்ட வந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஸோ அடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கான ஒரு டெக்ஸ்ட்டும், அடுத்தது யுஆர்எல்க்கான ஒரு டெக்ஸ்ட்டையும் எடுத்து நம்ம போட்டாச்சு. ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம்னு ஒரு ஹிண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ டைட்டிலுக்காக நான் யூஸ் பண்றனால இங்க டைட்டில் ரீப்ளேஸ் பண்ணிர்றேன். ஸோ இப்ப இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் போல்டா இருக்கணும். ஸோ இப்ப வந்து பிளாக்கா வச்சுட்டு ஃபாண்ட் சைஸ் 14 வச்சுப்போம். மத்தபடி எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கட்டும். இந்த ஹலோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கான இது ஃபாண்ட் சைஸும் சரி, ஃபாண்ட் வெயிட்டும் சரி நார்மலா இருக்கிற மாரி வச்சுப்போம். இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் மாத்திக்கிறேன். ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யுஆர்எல்லையும் அதே மாரி சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு யுஆர்எல்ங்கிறத டைப் பண்ணிப்போம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர்ஸ் மாரி இப்போதைக்கு வச்சுப்போம். நம்மளோட அப்ளிகேஷனோட யூஐ எப்படி இருக்குங்கிறதுக்காக ஒரு ஓவர் வியூக்காக இத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது இந்த யுஆர்எல்லோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர்ல இருக்கணும். ஸோ அதனால நான் ஒரு ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேண்டிய கலர் இப்ப ப்ளூல செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மத்த டெக்ஸ்ட் கலர்ஸையும் பிளாக்ல வச்சுக்கோங்க. இங்க இனிஷியலா பிளாக்ல இருக்கும். பட் நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கிற உங்களோட கலர் பேலட்டுக்கு ஏத்த மாரி அந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ற கலர் சேஞ்ச் ஆகும். ஈவன் தோ இங்க வந்து உங்களுக்கு பிளாக் கலர்ல இருந்தாலும், பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரன் பண்ணும்போதோ, டெஸ்ட் பண்ணும்போதோ வந்து பார்த்தீங்கன்னா, அது எய்தர் நீங்க என்ன பிரைமரி கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ, அந்த கலர் தான் அங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்ப நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்ங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. பிளாக்ங்கிறது இங்க ஒர்க் ஆகாது. சாரி இங்க வந்து நீங்க அந்த வேர்ட்ஸா நீங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. இங்க எக்ஸ்கோட் வேல்யூஸ் தான் நீங்க என்டர் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம பிளாக் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளோட ஓவரால் வியூ இப்படிதான் அப்ளிகேஷன் இருக்க போது. ஒரு சாம்பிள் ஆனது. ஸோ இப்ப இந்த லிஸ்ட் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நியூஸ் ஆர்டிகிள்ஸும் வரப்போகுது. ஸோ இப்ப ஏபிஐ வந்து நம்ம ஃபெட்ச் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த பேக் எண்ட் ஆட் கொரியில கொடுக்க மூலியமா நம்மளால ஏபிஐஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இப்ப ஏபிஐ கால்ஸ்க்குள்ள போயிட்டு கிரியேட் ஏபிஐ கால் குடுத்துக்கோங்க. ஸோ தென் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏபிஐ கால் நேம் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏபிஐ யுஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கீழ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துக்கிறேன். அந்த யுஆர்எல்ல காப்பி பண்ணி இந்த ஏபிஐ யுஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெத்தட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ல வச்சுக்கோங்க. அண்ட் நியூஸ் ஏபிஐங்கிறத இந்த ஏபிஐ கால் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ் ஏபிஐன்னு சொல்லி செட் பண்ணிட்டு அண்ட் மெத்தட கெட்ல வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பான்ஸ் டெஸ்ட்ட வந்து செக் பண்ண போறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் அண்ட் டெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து ஏபிஐ டெஸ்ட் கால் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிட்டு அந்த ஏபிஐ ஃபெட்ச் பண்ண ஜேசன் ஃபார்மேட் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்ப கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு அரேக்கான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தனித்தனியா குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்டயர் ஆர்டிகிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள்ங்கிற சொல்லி அந்த அரேக்குள்ள தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது இந்த ஆர்டிகிள்ஸ்ங்கிறது மட்டும் தான் தேவைப்படும். ஸோ இத தவிர்த்து நம்மளுக்கு மத்தபடி மேல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸோ சரி, இல்ல வந்து டோட்டல் ரிசல்ட்ஸோ சரி, நம்மளுக்கு எதுவுமே இங்க தேவைப்படாது. ஸோ இந்த ஆர்டிகிள்ஸ்ல தான் உங்களோட நியூஸ் ஆர்டிகிள்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இந்த ஆட் ஜேசன்ங்கிற இத கிளிக் பண்ணிட்டு, ஸோ டாட் ஆர்டிகிள்ஸ்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ எந்த அரேல உங்களோட டேட்டா இருக்கோ அத குடுத்துக்கோங்க. ஸோ நேம் வந்து இந்த ஜேசன் பாத் நேம் வந்து நீங்க எதுனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க ஆர்டிகிள்ஸ்ன்னு சொல்லி குடுத்துட்டு, கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இப்ப ஒன்ஸ் பேக் டூ நம்மளோட அப்ளிகேஷன் கிரியேட் பண்ற இதுக்கே போயிடும் பேஜுக்கு. ஸோ போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆட் குவரிங்கிற ஆப்ஷன குடுத்துப்போம். ஸோ ஆட் குவரி ஆப்ஷன செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏபிஐ கால செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல குரூப் ஆர் கால் நேம்ஸ வந்து நியூஸ் ஏபிஐ செலக்ட் பண்ணிப்போம். நம்ம கிரியேட் பண்ண ஏபிஐ கால் நேம் இங்க இருக்கும். ஸோ அத குடுத்து கன்ஃபார்ம் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏபிஐ வந்து செலக்ட் ஆயிடும். ஸோ தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஆர்டிகளுக்கும் அடுத்தது ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகுறதுக்கு நம்ம வந்து ஜெண்டர் டைனமிக் சில்ட்ரன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதே மாரி ஒரு டூப்ளிகேட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்ப வந்து நான் ஒரு ஆர்டிகிள்ஸ்க்கும் அதாவது ஒவ்வொரு நியூஸுக்கும் புது இத கிரியேட் பண்றனால, ஈச் நியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னர நான் வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்யூஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ் ஏபிஐ ரெஸ்பான்ஸ்லேருந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஜேசன் பாடிலேருந்து எடுத்துட்டு, ஸோ ப்ரீ டிஃபைன்டுக்கு பதிலா ஜேசன் பாத்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஆல்ரெடி என்ன ஜேசன் பாத் குடுத்துருந்தோம்னா, டாட் ஆர்டிகிள்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருந்தோம்ல. ஸோ அந்த ஜேசன் பாத்தோட நேம குடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ ஒன்ஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட
டைனமிக் சில்ட்ரன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதுக்காக நீங்க ஒரு நியூஸுக்கும் தனித்தனியா ஒரு இது வந்து அதாவே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். ஸோ இது டைனமிக் ப்ராசஸ்ல இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட் வியூவ நம்ம ஜெனரேட் பண்ணி முடிச்சுட்டோம். இப்ப இதுல டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக்கா சேஞ்ச் ஆகணும். ஸோ அவங்க என்ன டைட்டில் இருக்கோ அது வரதுக்காக. ஸோ டைட்டில செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல குடுத்தீங்கன்னா, அந்த வேரியபிள் இத செட் ஃப்ரம் வேரியபிள்ஸ் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஈச் நியூஸ் ஐட்டம்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈச் நியூஸ் ஐட்டம செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவைலபிள் ஆப்ஷன்ஸ்ல நோ ஃபர்தர் சேஞ்சஸ்க்கு பதிலா ஜேசன் பாத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஜேசன் பாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாட் டைட்டில்னு சொல்லி குடுத்திருப்போம். ஸோ குடுத்துட்டு கன்ஃபர்ம் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஆர்டிகிள்ஸ்ல இருக்கக்கூடிய அரே அந்த ஆர்டிகிள்ஸ் அரேங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஃபெட்ச் ஆயிட்டு இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அத குடுத்துட்டு கன்ஃபர்ம் பண்ணிக்கோங்க. சேம் இதே ப்ராசஸ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கும் சரி, யூஆர்எல்லுக்கும் சரி நம்ம செட் பண்ண போறோம். ஸோ அதே மாரி ஜேசன் பாத் இங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்றதுனால டாட் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு குடுத்தப்போம். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் கன்ஃபர்ம் குடுத்துக்கோங்க. சேம் அதே ப்ராசஸ் யூஆர்எல்லுக்கும் இப்ப யூஆர்எல்ல செலக்ட் பண்ணிட்டு, அடுத்தது இது நம்ம ஈச் நியூஸ் ஐட்டம்ஸ செலக்ட் பண்ணிட்டு, அத ஜேசன் பாத் கன்வெர்ட் பண்ணிட்டு, அந்த ஜேசன் பாத்துக்கு டாட் யூஆர்எல்ன்னு சொல்லி ஆப்ஷன குடுத்து, கன்ஃபர்ம் குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷனோட ஒர்க் ஃப்ளோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணி பாக்குறதுக்காக, இல்ல டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு டாப் ரைட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிம்பல் இருக்கும். ஸோ ஃபிளாஷ் சிம்பல் அத குடுத்தீங்கன்னா ரன் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இது இனிஷியலா நீங்க வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செட்டப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸும் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷனோட யூஐ கிடைச்சிருச்சு. ஸோ லிங்க் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது அண்ட் அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் இது ஸ்க்ரோலபிளா இல்ல. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட Flutterflow எடிட்டர் இதுக்குள்ள வந்துட்டு, ஸோ விஜெட் ட்ரீக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம இனிஷியலா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண காலம செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது ரைட் சைட்ல செட்டிங்ஸ்க்கு ஸ்க்ரோல் டவுன் கீழ வந்தீங்கன்னா, ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் இருக்கும். அத அலோ ஸ்க்ரோலிங் குடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில்ஸ் ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ இதனால ஓவர்லேப் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம கீழ அந்த டைட்டில செலக்ட் பண்ணிட்டு மேக்ஸ் லைனா 1னாலும் அண்ட் அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல மேக்ஸ் லைன் 2ன்னு செட் பண்ணிப்போம். அடுத்தது யூஆர்எல்லோட மேக்ஸ் லைன் வந்து 1ன்னு சொல்லி செட் பண்ணிட்டோம்னா, இப்ப இந்த அப்ளிகேஷனுக்கான ஒரு கண்டிஷன்ஸ நம்ம வந்து குடுத்துட்டோம். இப்ப இன்ஸ்டன்ட் ரீலோட் குடுத்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷன் இப்ப குடுக்கக்கூடிய அப்டேட்டுக்கு ஏத்த மாரி இன்ஸ்டன்ட்டா ரீலோட் ஆகி, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இப்ப காட்டும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரோலபிளாவும் இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு சிங்கிள் லைன்ஸ் நம்ம குடுத்த கண்டிஷன் படி ஸோ 1 லைன், 2 லைன்ஸ்லயே மேக்ஸிமம் முடிஞ்சிரும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டீசென்ட்டா, நீட்டான யூஐ வந்து இருக்கும். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த இருக்கக்கூடிய எந்த யூஆர்எல்லும் உங்களுக்கு வந்து கிளிக்கபிளா இருக்காது. ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியா ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ மறுபடியும் நம்மளோட கேன்வாஸ் எடிட்டருக்குள்ள போயிட்டு நம்மளோட யூஆர்எல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அந்த ஆக்ஷன்ஸ்ங்கிற டேப கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஆக்ஷன செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஆன் டேப்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆக்ஷன் டிஃபைன் ஆக்ஷன் வந்து ஆன் டேப்ல இருக்கணும். ஸோ அடுத்த ஆக்ஷன் வந்து கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, ஷேர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு லான்ச் யூஆர்எல் குடுத்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம இந்த இடத்துல டைனமிக்கா தான் இந்த யூஆர்எல் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இது ஸ்பெசிஃபிக் யூஆர்எல்லுக்கு பதிலா நம்ம வந்து என்ன யூஆர்எல் செலக்ட் பண்ணணும்னா, ஸோ ஃப்ரம் வேரியபிள்ஸ்ங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த வேரியபிள் நம்ம எந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்றோங்கிறது இருக்கும்ல. ஸோ அதனால அந்த வேரியபிள செலக்ட் பண்ணி அன்செட்டார் கூட செட் பண்ணணும். ஸோ ஈச் ஐட்டம்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப அவைலபிள் ஆப்ஷன்ஸ்ல ஜேசன் பாத்த செலக்ட் பண்ணிட்டு டாட் யூஆர்எல். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து யூஆர்எல் எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோமோ, அந்த யூஆர்எல் தான் இந்த இடத்துல குடுக்குறோம். ஸோ இத குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட யூஆர்எல் வந்து இப்ப வந்து கிளிக்கபிள் ஆயிருக்கும். ஸோ இப்ப மறுபடியும் இன்ஸ்டன்ட் ரீலோட் ஆப்ஷன செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ரீலோட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சேஞ்ச் பண்ண அப்டேட்ஸ்க்கு ஏத்த மாரி உங்களோட அப்ளிகேஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரோலபிள் எல்லாமே அப்படியே இருக்கும். இப்ப வந்து நம்மளுக்கு லிங்க் வந்து கிளிக்கபிளா இருக்கும். ஸோ இப்ப கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு அந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் Flutter பத்தி இன்னும் Flutter Flow பத்தி இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ டாட்டா, பாய் பாய்.